إلا يعلمها وما تسقط من ورقة إلا يعلمها. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழாது அவனுடைய கல்வி இல்லாமல். ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس. இருள்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய விதை அது உலர்ந்ததாக இருந்தாலும் அது பசுமையானதாக இருந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் முபீன், அவனுடைய தெளிவான புத்தகத்தில் இல்லாமல் அது இல்லை. அல்லாஹ்வுடைய கல்வியை விளக்க முடியாத கண்ணியத்துக்குரியவர்களே. ولا يحيطون بشيء من علمه الا بما شاء يعلم ما في البر والبحر. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா கல்வியையும் அவனிடத்திலே வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது மேலும் வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. வஸிஅ குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற அல் குர்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதத்தின் இடம். அல் குர்சியுடைய படைப்பை உணர்ந்து கொண்டால் போதும் அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவத்தை ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமி, அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், நாம் பார்க்கக்கூடிய சூரியன், இந்த சூரியனில் 1.3 மில்லியன் பூமியை உள்ளடக்கி விடலாம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியை போன்று 1.3 மில்லியன் பூமியை சூரியனில் உள்ளாக்கி விடலாம். சூரியன் என்பது நட்சத்திரங்களில் ஒன்று. இது போன்று மில்லியன் நட்சத்திரங்களை இந்த பூமி கொண்டிருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்ந்தது கேலக்சி. இது போன்ற எத்தனை கோள்களை, எத்தனை நட்சத்திரங்களை, மில்லியன் மில்லியன் கணக்கில் கொண்ட நட்சத்திரங்களை கொண்டது கேலக்சி. ஜில்லியன் ஜில்லியன் கேலக்சிகள் இந்த உலகத்திலே உண்டு. வானம், இந்த வானத்திற்கு கீழ் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் கோடான கோடி இறைவனுடைய படைப்புகளில் உள்ள பூமியை விட மில்லியன் கணக்கு பெரிது, சூரியனை விட மில்லியன் கணக்கு பெரிது. கணக்கிட முடியாத அனைத்தும் இந்த வானத்திற்கு கீழ் உண்டு. இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஒரு வானம். அல்லாஹ்வுடைய படைப்பில் எத்துணை வானங்கள்? எத்துணை வானங்கள்? 7 வானங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை புரிந்து கொள்வதற்காக, மஸ்ஸமாவாத்து ஸபஅ ஃபில் குர்சி, 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு எந்த அளவு தெரியுமா? ஒரு மோதிரத்தை எடுத்து ஒரு பாலைவனத்தில் வீசினால் அது என்ன மதிப்போ, பாலைவனம் சுற்றி மண்ணாலும் துகள்களாலும் தூசிகளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை வீசினால் அது எந்த அளவு மதிப்பு இருக்குமோ, கணக்கிடப்படுமோ, அது போல்தான் 7 வானங்களும், அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு நிகரானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி எந்த அளவு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் குர்சி, அர்ஷுக்கு முன்னால். யா ரப்பல் ஆலமீன், லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு மேல் அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளில் ஒருவரை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவருடைய காதுடைய சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 70 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எந்த அளவு பயணிக்க முடியுமோ அந்த அளவு அந்த மலக்குடைய காதின் சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும் இடையிலே உள்ள இடைவேளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரிசை சுமக்கக்கூடிய ஒரு மலக்குடைய வடிவம் இதுவென்றால் அரிசி எவ்வளவு பெரியது! அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் எதை சொல்கிறான்? வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரிஷை விட்டு உயர்ந்திருந்தாலும், அவ்வளவு தொலைவில் அல்லாஹ் இருந்தாலும், எதுவும் இந்த பூமியில் அவனுக்கு மறைவானது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசாவிடத்திலே சொன்னான், ஹாரூனிடத்திலே சொன்னான், நான் உங்களை பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் இன்னி மஅகுமா, உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண்காணிப்பில், அவனுடைய கல்வியில் அரிசிலிருந்து அவன் உயர்ந்திருந்தாலும் எதுவும் மறைவானது கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள். யா புனைய, என் மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹா அல்லாஹ். என் மகனே, கடுகின் தூசி அளவு இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும், அதை கடும் பாறைக்குள் நீ செய்தாலும், அல்லது வானத்தில் செய்தாலும், பூமியில் செய்தாலும், அந்த செயலையும் யஅதி பிஹா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான். என் மகனே, எது அவனுடைய பார்வையில் மறைவு, எது அவனுடைய பார்வையில் மறைந்து விடும்? அறிஞர்கள் சொல்லுவார்கள், கடும் இருள் சூழ்ந்த நிலையில் கரும் பாறையில் ஒரு எறும்பு நடந்து சென்றாலும் அதை இறைவன் கண்காணிக்கிறான். அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்கிறான். அது உள்ளத்திலே எண்ணக்கூடிய எண்ணத்தை இறைவன் அறிகிறான். அதனுடைய உணவையும் இறைவன் கொடுப்பதற்கு மறப்பதில்லை. மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் மாயக்கூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், 3 பேர் இருந்தால் இல்லா ஹுவ ராபிஉஹும், அவன் 4ஆமவராக இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் அவன் 5ஆமவராக இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு பேர் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோடு தான் இருக்கிறான். ரப்பனா இன்னக தஅலம் மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ்விற்கு எதுவும் மறைவானது கிடையாது, அல்லாஹ்விற்கு எதுவும் மூடலானது கிடையாது. அல்லாஹ்வை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அந்த ரப்புல் ஆலமீனை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவராக மாற்றி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் பார்த்து கேட்டு அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا. இந்த பூமியை, வானத்தை பாதுகாப்பது அவனுக்கு சிரமமான காரியம் அல்ல, அவனுக்கு மிக எளிதான காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகிமையை, அவனுடைய ஆற்றலை இது போன்ற குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யூதர்களுடைய ஒரு குழு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நாங்கள் எங்களுடைய தௌராத்துடைய வேதத்தில் பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை ஒரு விரலிலும், யா ரப், அல்லாஹ் நாளை வறுமையில் வானங்களை ஒரு விரலிலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிகளை இன்னொரு விரலிலும், அல்லாஹ் தண்ணீரையும் இன்னொரு விரலிலும், அல்லாஹ் மரங்களை இன்னொரு விரலிலும், அல்லாஹ் அவன் படைத்த எல்லா மற்ற படைப்புகளையும் இன்னொரு விரலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் ஆக்கி அவன் கூறுவான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவனை விட தகுதி உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட பெருமை உள்ளவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட கண்ணியமானவர் யாரும் இல்லை. அனல் மலிக்,
என்று அல்லாஹ் கூறுவான் என்று அந்த யூதர்கள் கூறிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு தங்களுடைய முகத்தை சிரிப்பில் ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மதிப்பை அவனுடைய படைப்புகள் முழுமையாக அவனுக்கு கொடுக்கவில்லை. وَمَا قَدَرُ اللَّهَ حَقَّ قَدْرِهِ அல்லாஹ் நாளை மறுமையில் وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ அந்த யூதர்கள் கூறிய அந்த வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஓதி காட்டினார்கள். மறுமையில் படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் வல்லமை பொருந்திய அல்லாஹ் தன்னிடத்திலே ஆக்கிக் கொண்டு கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், லிமனில் முல்குல் யௌம், பெருமை அடித்தவர்கள் எங்கே? அடக்கி இந்த பூமியிலே ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்கே? அதிபதிகள் எங்கே? பெருமை கொண்டவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு உரித்தானவன் என்று அவன் பதில் சொன்னான்.